நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னடா தண்ணி இந்த அளவுக்கு கருப்பாக போகுதேன்னு பார்க்குறீங்களா? இதாங்க நம்ம ஹியூமிக்கு மண்ணை வளமாக மாற்றுறதே. இதுதான் நம்ம மண்ணில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி செடியை வேறு வளர வச்சு உப்பு மண், கார மண், அமில மண் அல்லது எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மண்ணில் பயிர் வரலைன்னா அந்த மண்ணுக்கு ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணி பயிரை வளர வைக்கிறதே இதுதான். இப்போ பாருங்கள், நம்ம மல்லிகைப்பூ செடி நம்ம கவாத்து பண்ணி விட்ருக்குறோம். இது எப்பவுமே ட்ரிப்பில் தான் பாயும். இது நாள் வரைக்கும் நம்ம வாய்க்கால்லையே தண்ணியே பாய்க்கல. இப்போ பாய்க்கிலே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம ஏன்னா ஹியூமிக்கு சொட்டு நீரில் கொடுக்கும்போது அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. நிறையா பேர் ஹியூமிக்கு செடிக்கு உணவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அத்தனை பேருமே. நான் ஒரு ஏக்கருக்கு 60 மரம் தான் தென்னை மரம் வச்சுருக்கிறேன். அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ சொல்கிறோம். ஆனால் அவங்க மரம் கம்மியாக இருக்குது, அதனால் கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நிறையா கேட்குறீங்க. அதற்காகத்தான் நம்ம மெயினாக இந்த வீடியோவே போடுறது. இது மண்ணுக்கான உணவு, நுண்ணுயிரிக்கான உணவு, மண்ணை வளப்படுத்துறதுக்கான வேலையை இது செய்யும். இது மண் தண்ணி எல்லா இடத்துலையும் பாயணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுலலாம் வாய்க்காலே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிறப்போ வாய்க்கால் போட்டு வச்சோம். சொட்டு நீர் என்றைக்கு மாறணுமோ அன்னையிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா காட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நம்ம இலைதலையெல்லாம் வெட்டி அப்படியே உள்ளே போட்டுருவோம். ஏன்னா இதுதான் இலைமக்கு. இந்த இலைமக்கு கொடுக்க முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம ஹியூமிக்கு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணி இங்கேயும் கருப்பாக தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா 25 சென்ட்டுக்கு நான் 5 கிலோ கொடுக்குறேன். அதாவது ஒரு ஏக்கருக்கே 10 கிலோ போதும். நம்ம இப்போ ஒரு டைமு தான் வாய்க்கால் பாசனத்தில் நம்ம தண்ணி கொடுக்குறோம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தான் இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 கிலோவுக்கு மேலே இந்த ஒரு 25 சென்ட்டுக்கு இதில் 25 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 செடி நான் வச்சுருக்கிறேன். 5க்கு 5 இப்போ செடி கவாத்து பண்ணி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இதில் பலதானிய விதைப்பெல்லாம் போட்டு வீடியோ போட்டிருப்போம். உள்ளே மடக்கி ஓட்டி பிடுங்கி போட்டு குழி வெட்டி அதுக்குள்ளே போட்டு குப்பை இந்த நேரம் தான் போட்டு விட்டா. இப்போ அது போட முடியாதனால தான் நம்ம ஹியூமிக் கொடுக்குறோம். ஹியூமிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடியுடைய வேர் நல்லா வளரும். பார்த்திங்களா, இதுக்கு இப்போ இங்கேயே தண்ணி எல்லாமே தண்ணி கருப்பாக மாற மண்ணை அப்படியே மாற்றிடுது. நமக்கு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இதுக்கு நம்ம இப்போ ஒரு மாதமாட்ட ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் வெளி வேலை இருந்ததுனால நம்ம எந்த ஒரு பராமரிப்பு பண்ணலை, தண்ணியே விடலை. எந்த அளவுக்கு காஞ்சி கிடக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு காஞ்சி கிடக்குது. அதுக்கு பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் இப்போ 10 வருஷம் இருந்ததுனால அரை அடிக்கு கீழே பார்த்திங்கன்னா ஈரம் இருந்தே தீரும். இப்போ நம்ம ஹியூமிக்கு கொடுக்கறதுனால வேர் வேகமாக வளரும். அதாவது கீழே ஒரு வேர் வளருது அப்படின்னா, சல்லி வேர் வளருதுன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிளை வரும். அப்போ எத்தனை வேர் வளருதோ அவ்வளோவுக்கு தான் கிளை வரும். நம்ம என்ன தான் ஸ்ப்ரே பண்ணாலும் நிறைய பேர் கேட்பீங்க, ஹியூமிக்கு நான் ஸ்ப்ரே பண்ணட்டுமான்னு. தாராளமாக பண்ணலாம். பண்ணினாலும் அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஹியூமிக்கோட பவர் முடிஞ்சு போயிடும். அதே நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது நிரந்தரமாக மண்ணிலேயே இருக்கும். நம்ம மண்ணை வளப்படுத்து, செடிக்கு தேவையான சத்து, அதாவது இன்றைக்கி இப்போ இந்த செடி இருக்குன்னா இந்த செடிக்கு என்ன சத்து தேவை அப்படிங்கிறத இந்த ஹியூமிக்கு தான் எடுத்து மேலே செடிக்கு அனுப்பும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம அதை மண்ணை மாற்றுறதுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் எனக்கு சரியாகலை அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஹியூமிக்கை கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும். மண்ணும்